HAPல பர்டிகுலரா வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹியூமன் பாடி படிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம பேசிக் இன்ட்ரோடக்ஷன் படிச்சிருப்போம். என்னென்ன நம்ம உடம்புனா என்ன, அதுல எப்படி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு, என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கு, அதோட நார்மல் பேசிக் லைஃப் ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்ப அதை படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப நம்ம உடம்புல வந்து இத்தனை ஆர்கன் இருக்கு, இதெல்லாம் எப்படி கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி ஒரே வேலையை செய்யுது, கரெக்டா போப்பா அந்த வேலை செய்யுது. ஒருவேளை அந்த வேலையை சரியா செய்யலைன்னா என்ன நடக்கும்? ஒருவேளை ஏதோ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆர்கன் அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சுச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல ஒரு ஆர்கன் சரியா வேலை செய்யாம கொஞ்சம் கம்மியா வேலை செஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்படி அதிகமாவோ கம்மியாவோ செய்யும் போது நம்ம உடம்பு அதை எப்படி சரி பண்ணுது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். நம்ம இதுவரைக்கும் 3 கண்டென்ட்ஸ் பார்த்திருக்கோம். டெஃபினிஷன், தென் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், தென் பேசிக் லைஃப் ப்ராசஸ். ஸோ இப்போ பார்க்க போறது வந்து ஹோமியோஸ்டாசிஸ். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்ல என்னமோ சொன்னா இங்க என்னமோ இருக்கு அப்படின்னோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து வேலையை வந்து அதிகமாவோ கம்மியாவோ செய்யும் போது அதை தட்டி தம்பி நார்மலா ஒரே லெவல்ல வேலை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பேரு? ஹோமியோஸ்டாசிஸ். சிம்பிளா தல டைலாக்ல சொல்லணும் பண்ணோம்னா, ஒரு மனுஷனை வந்து சமநிலையில மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை வந்து என்ன பண்ணுது? இந்த ஹோமியோஸ்டாசிஸ் தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கண்டிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம், பேலன்ஸா மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இப்ப எதை பேலன்ஸா? நம்ம உடம்புக்குள்ள இன்டர்னலா நம்ம உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய, இன்டர்னல் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன பேரு? ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இது வந்து ஒரு ரெகுலேட்டரி ப்ராசஸ் மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனோ இல்லாட்டி ஏதோ ஒரு சிஸ்டமோ தப்பா வேலை செய்யும் போது அதை கரெக்ட் பண்ணும். கரெக்டா வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா அதுக்கு தேவையான வேலைகளை செய்யும். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் புரிய மாதிரி வச்சுக்கலாம்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றது. இப்ப நான் எல்லாருக்குமே தெரியும் நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு? 70ல இருந்து 110 இருக்கலாம், இல்லாட்டி 80ல இருந்து 120 வரையும் இருக்கலாம். mg மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர்ல இருக்கலாம் அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம உடம்புல எல்லா நேரமும் இப்படியே பிளட் குளுக்கோஸ் வந்து 80க்கும் 100க்கு அப்படியே இருக்குமான்னு இருக்காது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நல்லா ஏதோ ஒரு விருந்துல போய், கல்யாண விருந்துல போய் நல்லா கட்டுன்னு கட்டினோம்னா என்ன ஆகும்? நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து சல்லுன்னு சூட்டப் ஆகி 150, 200க்கு மேல போகும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? குளுக்கோஸோட லெவல் ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நார்மல் இருக்க வேண்டிய ஈக்விலிபிரியம் லெவல் வந்து என்ன ஆயிடுச்சு? எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உடனடியா சில வேலையெல்லாம் பண்ணி இந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் என்ன பண்ணும்? குறைச்சி திருப்பி நார்மல் லெவல் அந்த 70, 110க்குள்ள என்ன பண்ணும்? கண்ட்ரோல் கொண்டு வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பிளட் குளுக்கோஸ் சொல்லிருக்கோம். இதே மாதிரி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து என்ன பண்ணும்? கண்ட்ரோல் பண்ணி நார்மல் லெவல்ல மெயின்டைன் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். இது வந்து செல்லார் லெவல்லையும் நடக்கலாம், இல்லாட்டி டிஷ்யூ லெவல்லையும் நடக்கலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், அதை போட்டு நம்ம உழப்ப வேண்டாம். ஸோ மொத்த உடம்புல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஸ்டெபிளைஸ் லெவல்ல, ஒரு ஈக்விலிபிரியம் லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இந்த ஹோமியோஸ்டாசிஸுக்கும் பாடி ஃப்ளூயிட்ஸுக்கும் இருக்கக்கூடிய லிங்க். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன அப்படின்னோம்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் ரொம்ப முக்கியமா மெயின்டைன் ஆகக்கூடிய விஷயங்கள் எதுல அப்படின்னோம்னா இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல தான். ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் வந்து 2 விதமா இருப்போம். இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன பண்ணோம்னா, செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? ICF அப்படின்னு சொல்லுவோம். செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதே ECF வந்து டிஷ்யூஸ்ல, அதாவது இப்போ வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் கோயிங் டு அரேஞ்ச், பல நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி அது வந்து என்ன இருக்கும்? ஒரு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த டிஷ்யூ செல்லுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஷ்யூல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுங்கிறது எப்படின்னோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ்ல கீழே வரக்கூடிய இன்னொரு கேட்டகரி தான். ஸோ இப்போ இந்த ECF வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதுக்கு பேரு வந்து என்னது? வெவ்வேறு பேரு. இப்போ உதாரணத்துக்கு அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுக்குறது. ஸோ பிளட் வெசல்ஸ்ல இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல வந்து ரத்தம் போகக்கூடிய அந்த ரத்த நாளங்கள்ல பாத்தீங்கன்னா பிளட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கும். RBC, WBC, அதுக்கப்புறம் பிளேட்லெட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்.
அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் ஐசிஎஃப்னு சொல்லுவோம். அதெல்லாம் சஸ்பெண்ட் ஆகி போகுது தெரியுமா, அது வந்து என்னது இசிஎஃப். ஸோ அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ லிம்பாட்டிக் வெசல்ஸ், லிம்பாட்டிக் சிஸ்டத்துல வரக்கூடியதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிம்ப் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிரெயினையோ ஸ்பைனல் கார்டையோ சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றோம். ஜாயிண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து சைனோவியல் ஃப்ளூயிட், ஐல இருக்கக்கூடியது வந்து அக்வஸ் ஹியூமர் ஆர் விட்ரஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பேசிக்கு ஒரு லெவல மெயின்டைன் பண்ணக்கூடியது. அது எப்படி மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன், அதாவது இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அண்ட் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, அது இருக்கிற இடத்த பொறுத்து அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த ஐசிஎஃப் இசிஎஃப் சொல்லும் போது இன்னொன்னு சொன்னோம், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். ஸோ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் வந்து என்ன பண்ணோம்னா செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடியதுதான் டிஷ்யூ லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் என்ன பண்ணோம்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்யூ லெவல்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி திருப்பி பிளட்டுக்குள்ள வந்து என்ன ஆகும், லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலமா பிளட்ல வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி ட்ரைன் ஆயிடும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளட் கேப்லரிஸ்ல இருந்து வரக்கூடிய பிளட் வரக்கூடிய பிளட் கேப்லரிஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்து குளுக்கோஸ், ஆக்சிஜன், ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்டை வந்து செல்லுக்கு கொண்டு போகும். அதே நேரங்கள்ல வந்து செல்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட், தென் கார்பன் டை ஆக்சைடு, இது மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்ணுவோம், செல்ல இருந்து பிளட்டுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ இப்படி கொண்டு வரது மூலமா தேவையான பொருளை கொடுக்குது, தேவையில்லாத பொருளை வந்து என்ன பண்ணுது, எடுத்து திருப்பி கொண்டு போகுது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ் மூலமா ஒரு சமநிலையை வந்து என்ன பண்ணுது, செல்லுலார் லெவலையோ டிஷ்யூ லெவலையோ மெயின்டைன் பண்ணுது. ஸோ அதுல வந்து முக்கியமான ரோல் வந்து இந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹோமியோஸ்டாசிஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபிளக்சுவேஷன். எப்ப இந்த ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது இந்த சமநிலை வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல எல்லா நேரமும் பெரும்பாலான நேரங்கள்ல வந்து இந்த சமநிலையாவே இருக்காது. ஓகேவா, எந்த ஒரு விஷயமும் சமநிலையா இருக்காது, அது பிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். பிளக்சுவேட் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி திருப்பி சமநிலைக்கு கொண்டு வரும். ஓகேவா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து சம் டிஸ்டர்பன்ஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸோ பிசிக்கல் இன்சல்ட். ஸோ இப்போ வந்து பிசிக்கல்னா என்ன சொல்லலாம், ஒரு அதிகப்படியான இன்டென்ஸ் ஹீட்டோ இல்ல கோல்டோ இல்ல வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்தாலும் வந்து நான் உடம்புல வந்து டிஃபரன்ஷியேட் வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்ல இருந்து வரக்கூடியது வந்து என்ன சொல்றோம், பிசிக்கல் இன்சல்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போதோ இல்லாட்டி குறையும் போதோ இது மூலமா என்ன இதே மாதிரி என்ன ஆகலாம், ரொம்ப விஷயங்கள் வந்து பிளக்சுவேட் ஆகலாம். ஸோ இது தவிர மூணாவது ஒண்ணு இருக்கு, அது வந்து என்ன பண்ணா சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஹோமியோஸ்டாசிக் இம்பேலன்ஸ் ஆல்சோ அக்கர் டியூ டு தி சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஸோ எக்ஸ்டர்னலா வந்து என்ன சொல்லுவோம், பிசிக்கல் இன்சல்ட் சொல்லியிருக்கோம், இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் சொல்லியிருக்கோம். மூணாவது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து கண்டினியூஸா வந்து கிளாஸுக்கு வந்து கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருக்காரு, இல்ல திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ ஒன்ஸ் அவர் வரும்போதே நமக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், உள்ள வந்து படப்படன்னு பிபி எல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த இதுவும் என்னது, ஹோமியோஸ்டாசிஸ் நம்ம நார்மலா இருக்கக்கூடியதுல இருந்து என்ன ஆகிறோம், கொஞ்சம் டீவியேட் ஆகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் இது கீழே வரும், இந்த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் கீழே வரும். ஸோ இது மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கீழே வந்தாலும், பிசிக்கலா இருந்தாலும் சரி, இன்டர்னலா இருந்தாலும் சரி, இல்ல சைக்காலஜிக்கலா இருந்தாலும் சரி, இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தி ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ அப்போ உடனடியா நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், அதை கரெக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே, இந்த ஹோமியோஸ்டாசிஸ் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. ஸோ அதுவே இன்டென்ஸா ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சு அப்படின்னோம்னா இட் மே கால்ட் அஸ் டிசீஸ் ஆர் டிஸார்டர். ஸோ இப்போ உதாரணத்துக்கு குளுக்கோஸ் லெவலே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். குளுக்கோஸ் லெவல் வந்து கண்டினியூஸா 70 இருந்து 110 இருக்கணும். ஸோ கண்டினியூஸா ஒரு 150, 200 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, இன்டென்ஸா இருக்கு, ப்ரொலாங்கடா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன், அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மாறும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபிளக்சுவேஷன் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் ஹோமியோஸ்டாசிஸ். இந்த சமநிலையை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரெண்ட் ரெகுலேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். முக்கியமான இந்த சமநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நர்வஸ் சிஸ்டம், ரெண்டாவது வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த ரெண்டு விஷயங்களும் தனித்தனியானாலும் சரி, அதர்வைஸ் ரெண்டும் சேர்ந்து டுகெதராகவும் என்ன பண்ணும், இந்த விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து
நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இட் கிவ் த நர்வ் இம்பல்ஸ். சிக்னல்ல வந்து என்ன பண்ணா எலக்ட்ரிக் சிக்னல்ல வந்து இம்பல்ஸ் மூலமா என்ன பண்ணும், பர்டிகுலர் டைரக்ஷனுக்கு வந்து கொடுக்கும், பர்டிகுலர் பிளேஸுக்கு கொடுத்து அதை வந்து என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். ஸோ இப்போ அதே இது எண்டோகிரைன் ஆரம்பிச்சு அப்படின்னா எண்டோகிரைன் போது என்ன அப்படின்னா அது வந்து சிக்னலை வந்து இம்பல்ஸா கொடுக்காது, ஒரு ஹார்மோனா செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கன் எந்த இடத்துல தப்பா இருக்கோ அந்த விஷயங்களை போய் என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். எய்தர் நர்வ்ல இருந்து ஒரு இம்பல்ஸா வரும், அதர்வைஸ் ஒரு எண்டோகிரைன்ல இருந்து ஒரு கிளான்ஸ் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸா வந்து என்ன பண்ணும், அது வேலையா செய்யும். ஸோ நர்வ் இம்பல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேபிட் when compared to the hormonal system. ஸோ டக்குன்னு தோணுனையும் சிக்னல் போக ஆரம்பிச்சிடும், போய் டக்குன்னு அதை கட் பண்ண ஆரம்பிச்சிடும். when comparatively நர்வை வந்து கம்பேர் பண்ணும்போது ஹார்மோன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ. ஹார்மோன் சிஸ்டமே வேகமா ஆக்ட் ஆகக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்கு. பட் when comparatively நர்வ் இம்பல்ஸோட கம்பேர் பண்ணும்போது எண்டோகிரைன் சிஸ்டம் வந்து ஹார்மோன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகேவா? ஸோ எய்தர் ஹார்மோன்ஸ் மூலமாவோ இல்ல நர்வ்ஸ் மூலமாவோ இந்த சிக்னல்ஸ் பாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல அந்த பிளக்சுவேஷன் ஆன அந்த ஹோமியோஸ்டாசிஸ் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணும், கரெக்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேரு, அந்த மொத்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் தப்பா இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை உடனடியா நர்வோ இல்லாட்டி ஹார்மோன் சிஸ்டமோ ஆக்டிவேட் ஆகி அதை போய் கரெக்ட் பண்ணதுல அந்த மொத்த சிஸ்டத்துக்கு பேர் என்ன பேரு, ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேவா? இந்த ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறது என்ன பண்ணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஃபங்க்ஷனையுமே இது பாத்தீங்கன்னா நார்மலா போதா இல்ல தப்பா போதா அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அதை மொத்தமா திருப்பி கம்பேக் டு நார்மல் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் நம்ம ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு பேரு. ஸோ இப்ப அந்த ஃபீட்பேக் சிஸ்டம் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கும் அப்படின்னம்னா, ஸோ உதாரணத்துக்கு நம்ம பாடியில சமநிலை தவறிச்சு அப்படின்னம்னா இல்லாட்டி ஏதோ ஒரு ஆர்கன் வந்து தப்பாவோ வேலை பார்த்துச்சு அப்படின்னம்னா அதை வந்து என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல எல்லா விஷயங்களும் கரெக்டா நடக்குதா இல்லை அப்படிங்கிறத மானிட்டர் பண்றது. மானிட்டர் பண்ணும் போதே வந்து என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு விஷயங்களா தப்பா இருக்கு பண்ணோம்னா டக்குன்னு போய் அதை வந்து என்ன பண்றது, எவாலுவேஷன் பண்றது. இவன் கரெக்டா தான் வேலை பார்க்கறானா இல்ல அதிகமா வேலை பார்க்கறானா கம்மியா வேலை பார்க்கறானா அப்படிங்கறத வந்து எவாலுவேட் பண்றது. ஸோ ஒன்ஸ் அப்படி தப்பாவோ அதிகமாவோ வேலை பார்த்தா பண்ணோம்னா அதை வந்து என்ன பண்றது, சேஞ்ச் பண்றது. தம்பி நீ ரொம்ப வேலை பார்க்கற கொஞ்சம் குறைச்சிக்கோ, இல்ல நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க கொஞ்சம் வேலையை கூட்டிக்கோ அப்படின்னு என்ன பண்ணும், இதை வந்து சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், ரீமானிட்டர் பண்ணணும். சொன்னதை செய்யறானா அப்படின்னு ரீமானிட்டர் பண்ணிட்டு திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணணும். ஸோ மொத்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிருக்கும், கண்டினியூஸா மானிட்டர் பண்ணும், எவாலுவேட் பண்ணும், தென் அப்புறம் சேஞ்ச் பண்ணும், ரீமானிட்டர் பண்ணும், திருப்பி ரீஎவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பதான் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் தப்பாச்சுன்னா டக்குன்னு போய் என்ன பண்ணுவான், கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சிஸ்டம் அதுக்கான இப்ப ஃபீட்பேக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாடி டெம்பரேச்சர், பிளட் ப்ரெஷரு, பிளட் குளுக்கோஸ் லெவல், ஸோ இது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாடி டெம்பரேச்சர் கூடுச்சு அப்படின்னோம்னா இதே மாதிரி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி குறைக்கும். குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணும், இதே மாதிரி ஒரு ஃபீட்பேக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி கூட்டும். அதே மாதிரிதான் பிளட் ப்ரெஷர், பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ கூடும் போது குறைக்கணும், குறைக்கும் போது கூட்டணும், ரெண்டையும் ஈக்லிபிரியமா மெயின்டைன் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் என்னது, இந்த ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ அந்த ஃபீட்பேக் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய 3 முக்கியமான கான்செப்ட் நான் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுது, இது வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ மானிட்டர் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், தப்பா இருக்கும்போது அதை உடனே கரெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மொத்த ஃபீட்பேக் சிஸ்டமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயங்களா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து ரிசெப்டார், ரெண்டாவது கண்ட்ரோல் சென்டர், மூணாவது வந்து எஃபெக்டார். ஸோ ரிசெப்டார்ங்கிறது என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு விஷயங்கள் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ரிசீவ் பண்ணி, ரிசெப்டார் மீன்ஸ் ரிசீவர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ரிசீவ் பண்ணி அதை மேலிடத்துக்கு தகவல் இன்ஃபார்ம் சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்க, ஐ மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்பைஸ் என்ன பண்ணுவாங்க, நடக்கிறத ஃபுல்லா அப்படியே நோட் டவுன் பண்ணுவாங்க. நோட் டவுன் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச ரிசால்வ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் தே ஹவ் இன்ஃபார்ம் டு தி சுப்பீரியர். ரிலே சென்டருக்கு, கண்ட்ரோல் சென்டருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதே வேலையை தான் இந்த ரிசெப்டார் செய்யும். ஸோ நம்ம உடம்புல வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் ரிசெப்டார்ஸ் இருக்கு. அந்த ரிசெப்டார்ல என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் கரெக்டா நடக்குதா இல்லையாங்கிறத வந்து என்ன பண்ணுது, பார்த்துக்கிட்டே இருக்கும். தப்பா நடந்துச்சுன்னா உடனடியே சிக்னல் ரிசீவ் பண்ணி என்ன பண்ணுவோம், மேல கொடுக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா ரிசெப்டார்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணா இப்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், எதர் ஹாட்டா இருக்கட்டும் இல்லாட்டி கோல்டா இருக்கட்டும், அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகும்போது அந்த ரிசெப்டார் ஆக்டிவேட் பண்ணி என்ன பண்ணுவோம், உடனடியா ரிலே சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். அந்த ரிலே சென்டர் வந்து அதுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், வேலையா ஆரம்பிக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஸோ
இப்ப ஒரு குளிரான ஒரு பிளேஸுக்கு போறோம், ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கு, சின்ன வழியா என்ன ஆகும் பண்ணா அந்த சிக்னல் வந்து என்ன ஆகும் நம்ம பிரெயினுக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ பிரெயின் வந்து அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்யும், அதை வந்து நம்ம அடுத்ததுல பார்ப்போம். ஸோ என்ன வேலை நமக்கு தெரியும், ஹையஸ்ட் கோல்டு கண்டிஷன் போனோடனே என்ன ஆக ஆரம்பிக்கும், நமக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு காம்பன்சேட்டரி மெக்கானிசம் தான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஸ்கின்ல இருந்து அந்த சில்னஸ் வந்து ரிசீவ் ஆகி அது நமக்கு பிரெயினுக்கு போகுதுங்கிறத மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த ரிசெப்டாரோட வேலை. ஸோ ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் சென்டர். நம்ம மொத்த பாடிக்குமே கண்ட்ரோல் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் தான். உடம்புல இருக்கக்கூடிய வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை ஃபுல்லா ரிசீவ் பண்ணோம். ரிசீவ் பண்ணிட்டு எந்த இடத்துல தப்பா இருக்கோ, எப்ப அதிகமா இருக்கோ இல்ல கம்மியா இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி, தம்பி இந்த அளவுக்கு வேலையை பாருங்கன்னு சொல்லி மினிமைஸ் பண்ணி ஒரு ஆப்டிமைஸ்ட் ரோலை செய்யுங்க அப்படின்னு ஒரு சிக்னலை பாஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது தான் என்னது கண்ட்ரோல் சென்டர். அது வந்து என்னது அப்சல்யூட்லி தி பிரைன். ஸோ அந்த வேலையை தான் நம்ம சொல்லியிருக்கோம், எய்தர் என்ன மூளையில இருந்து நர்வ் இம்பல்ஸ் மூலமா போகலாம், இல்ல ஹார்மோன்ஸ் மூலமா போய் இந்த வேலையை செய்ய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து எஃபெக்டார். ரிசெப்டார் ரிசீவ் ஆயிடுச்சு, பிரெயினுக்கு போயிடுச்சு, பிரெயின்ல இருந்து என்ன ஆகணும் திருப்பி வந்து சிக்னல் போகுது. ஸோ பிரெயின்ல இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணி வேலையை செய்யக்கூடியது எல்லாமே என்ன சொல்லுவோம், எஃபெக்டார் ஆர்கன் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து சிக்னல் வந்து என்ன ஆகும், பர்டிகுலர் பிளேஸுக்கு போய் தம்பி இந்த இடத்துல இந்த வேலையை பாரு, அப்பதான் இது வந்து ஹோமியோஸ்டாசிஸ் நார்மல் ஈக்லிபிரியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வருதுல்ல, அது கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து வரும். அந்த வேலையை செய்யக்கூடியது வந்து யாரு, எஃபெக்டார். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுல சொன்ன மாதிரிதான் பாருங்க, சில்னஸ், ஓவர் சில்னஸ் இருக்கு, நமக்கு என்ன ஆகுது, சில்னஸ் வந்து ஸ்கின் மூலமா என்ன ஆகுது சென்ஸ் ஆகி அது பிரெயினுக்கு போகுது. ஸோ பிரெயினுக்கு போனோடனே அது என்ன ஆகுது, அதுக்கு காம்பன்சேட் பண்ணி உடம்புல வந்து டெம்பரேச்சர் வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணுது, சிக்னலை கொடுக்குது. அந்த சிக்னல் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எஃபெக்டாருக்கு போகுது. ஸோ அந்த எஃபெக்டார் வந்து இங்க என்ன பண்ணணும்னா மசில்ஸ். ஸோ இந்த மசில்ஸுக்கு போய் சிக்னல் கொடுத்தோடனே என்ன பண்ணுதுன்னா, என்ன சிக்னல் அப்படின்னோம்னா, தம்பி நீங்க வேலையை வேகமா பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ மசில்ஸ் வந்து உடனடியாக என்ன ஆரம்பிக்கும், வேகமா வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஷிவரிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஷிவரிங் வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னோம்னா, ஹீட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக, காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஸோ இதுதான் இந்த ஃபீட்பேக் சிஸ்டத்தோட மொத்த ஒரு அவுட்லைன். ஸோ இந்த ஃபீட்பேக் சிஸ்டம்ங்கிறது இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்ததுதான் வந்து என்னது ஃபீட்பேக் சிஸ்டம். சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடியது வந்து ரெசெப்டார், அது ரிசீவ் பண்ணி எங்க கொண்டு போகும், கண்ட்ரோல் சென்டர் கொண்டு போகும். கண்ட்ரோல் சென்டர் வந்து பிரெயின், பிரெயின் வந்து என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், சிக்னல் அனுப்பும். அது சிக்னல் நர்வ் இம்பல்ஸா இருக்கலாம், இல்ல வந்து என்ன இருக்கலாம், ஒரு ஹார்மோன்ஸா இருக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து என்னது எஃபெக்டார். ஸோ அதுதான் வேலையை செய்யக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மூணு சேர்ந்ததுதான் ஃபீட்பேக் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படிங்கறது பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து திருப்பி ரெண்டு விதமா டிவைட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னோம்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ பேர்லயே சொல்லிடுச்சு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு சிக்னல் மெக்கானிசம் ஆக்ட் ஆகி அது வேலையை செஞ்சு அப்படின்னோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு, பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். அதே இது நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயங்கள் தப்பா நடக்குது, அதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அது வேலையை செஞ்சு அப்படின்னா அதுக்கு பேரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். தப்பா செய்யும் போது கரெக்ட் பண்ண நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம், சரியா செய்ய ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்னல் ஆக்டிவேட் ஆகி அந்த வேலையை சரியா செஞ்சு அப்படின்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ இந்த ரெண்டு விதமான மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.